ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். இவன் பேர் வினோ. இவன் தான் காலேஜில் கெத்து. இவனை மீறி காலேஜில் எந்த சண்டையும் நடக்காது. இவன் அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். பணத்தை வச்சு இவங்க எதை வேணாலும் பண்ணுவாங்க. அதனால் இவனை காலேஜில் கண்டுக்க மாட்டான். இவன் பேர் சிபி ராஜன். சிபிஆர்னு கூப்பிடுவாங்க. வினோட லெஃப்ட் ஹேண்ட். பைக் ஓட்டுறதுல கிங்கு. ஆனால் காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சான். இவன் பேர் சந்து. சான்னு கூப்பிடுவாங்க. வினோட ரைட் ஹேண்ட். இவனுக்கு அப்பா கிடையாது. இவன் அப்பாவோட ஆசை இவன் பெரிய ஒரு அரசியல்வாதி ஆகணும். அதுக்காக இவன் காலேஜில் ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சான். டேய் மச்சான் 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 என்னடா? ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. அவளை தான் லவ் பண்ண போகிறேன். மச்சான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத. நம்ம பிறந்தலேருந்து நம்ம கூட இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், நம்ம கண்ணு. ஒன்றா முழிக்கும், ஒன்றா அழும். ஒரு பொண்ணை பார்த்தா மட்டும் ஒரு கண்ணு மட்டும் சிமிட்டும். ஒரு பொண்ணு நினச்சி எதை வேணா பிரிச்சிருவாடா. வேணாண்டா. ஓ, அப்போ நீங்கள் மட்டும் ஊருக்கு அணக்கணும், நாங்கள் வெறுங்க இணக்கணுமா? அப்படி தானே? ஏமாச்சான், காலேஜ் வேறு வந்துட்டோம், ஜாபுக்கு வேறு போகணும். படித்து முடிச்சுட்டு என்னடா பண்ணுவேன்? அப்பா இருக்கார் மச்சான், அவர் பார்த்துப்பார்.
நான் படிச்சு முடிச்சு மெரிட்ல பாஸ் ஆகி நல்ல வேலைக்கு போயிடும் மச்சான். நீ என்ன பண்ண போற? நான் படித்து முடிச்சுட்டு புக்கை மூடிடுவேன்டா. ஏன்டா? இல்ல பேசுங்க பேசுங்க, பேசுங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. மச்சான் வாழ் நாங்கள் உங்கள்கிட்ட இருக்கா? தக்காளி பழம், திராட்சை பழம் எல்லாம் கலந்த மாம்பழமா? என்னாச்சு? நான் காலேஜ் விட்டு போகிறேன். என்னாச்சுடி? சீனியர் என்ன அசிங்கமாக பேசிட்டாங்க. என்ன பேசுனாங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி வா போய் கேட்கலாம். அதுவும் அங்கே இருக்காங்கல்ல, அவங்க தான். யாரா நீ? நீங்கள் இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ தப்பாக பேசியிருக்கீங்க. அந்த சாரி மட்டும் கேட்டுருங்க. ஆமா, அந்த பொண்ணு உனக்கு யாரு? நான் லவ் பண்ணுற பொண்ணு. நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு தெரில, சாரி மட்டும் கேட்டுருங்க. இங்கே பாடுறா, சாரி கேட்கணுமாம்ல. ஏண்டா இவனை தான் போகிறத விட்டுட்டு பேசிகிட்டு இருக்க? ஆம்பளையாக இருந்தால் முன்னாடி வந்து நின்னுடிங்க. டேய் இங்கே வாடா. சாரிலாம் கேட்க முடியாது. என்ன பண்ணுவ? ஆ? ஏய் போ போ. விட்றா. அவனை நான் செய்யறேன்னு போ. உனக்கு எனக்கு தான் பிரச்சனை. சிங்கிள் நெல்லு. சரி வாடா. ஏய் வாடா, சாவுடா. அம்மா வாடா, உர்ரா. சாவுடா. வாங்கடா. என்னடா அவனை விட்டுட்டு வந்துட்ட? இது காலேஜ், அவனை வேற லெவலா பண்ணலாம். டேய் டவுலத்து, காலேஜ்ல நீ அடிச்சு போயிட்டுனா உன்னை விட்டுருவேன் நினைச்சியா? அங்கங்க ஆள் போட்டிருக்கு, நீ வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. நீ எவனை வேணாலும் கூட்டிகிட்டு வா, எனக்கு பயம் இல்லை. போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இல்லை. பார்த்து இருந்துக்கோ. ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆள் காலேஜில் அடிச்சு போயிட்டுனா உன்னை விட்டுருவேன் நினச்சியா? இதில் ஃபோனில் வேற எவனை வேண்டாலும் கூட்டுவா, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் டைலாக் வேற. ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணா. காலேஜில் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்கண்ணா. விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. டேய் எந்திரா, கெஞ்சாத. என்ன பட்டன்லாம் தூக்கிருக்க, பட்டா போடுற. இங்கே பாரு, நீ என்ன அடிச்சுலாம் சாவடிக்க வேணாம். இந்த துப்பாக்கி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இரு. போடுறா. என்னடா
சத்தத்தை போடுறா. ஏண்டா துப்பாக்கி கொடுத்து சுடுறான்னு சுடாமையாக இருப்பாங்க. உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? என் ஆள்கிட்ட ஏதோ தேவையில்லாமல் பேசினேன், வந்து சாரி கேளுன்னேன். அதை விட்டுட்டு என்னை தூக்குறதுக்கு நீ ஒன்று, உனக்கு 2 அல்லக்கைங்க வேறு. எனக்கு இவ்வளோ சீனில் ஓவர்றா. இங்கே பாரு, ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும். துப்பாக்கிலாம் வேணாம், வா அடிச்சுக்கலாம். தன் கையே தன்னை சுடும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோட கையால் அன்றைக்கி 3 பேரோட உயிரை சுட்டேன். காலேஜுக்குள்ளே இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தேன். நான் காதலிச்ச பொண்ணால் காலேஜில் ஒரு சீனியர் கேங்க்கும் எனக்கு ஒரு சின்ன சண்டை வந்துச்சு. அந்த சண்டையில் ஒரு சூழ்நிலையில் கொலையாக மாறிச்சு. அன்றைக்கி நடந்த கொலையால் நான் யாருக்காக சண்டை போட்டனோ அவள் என்னை விட்டு போயிட்டா. அன்றைக்கி அது எனக்கு எந்த வலியும் தரல. யாரெல்லாம் என்னை பார்த்து சிரித்தாங்களோ எல்லாரும் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பயப்பட ஆரம்பித்தாங்க. அந்த பயம் என்னை வேற ஒரு கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போச்சு. ஃபேக்ட் சேஸ் தட் born with a silver spoon, but my policy changes to going to live with a golden spoon. நான் மட்டும்தான்னு வாழ ஆரம்பித்தேன். அங்கே அந்த கொலை நடந்ததுக்கப்புறம் நான் அங்கேருந்து அப்ஸ்கான் ஆகிட்டேன். இப்போது ஜாம்ஷத்பூரில் பேக்பரா காலனின்னு ஒரு இடத்துல இருக்கேன். கேங்ஸ்டர்ஸ் அதிகமாக புழங்குற இடம். அன்றைக்கி நடந்த சம்பவம் எனக்கு பயத்தை ஒதுக்குச்சு, வீரத்தை கொண்டு வந்துச்சு. இங்கே நிறைய கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் நானும் ஒரு கேங்ஸ்டர் கூட்டத்தில் சேர்ந்தேன். ஒரு சாதாரண கையா. ஆனால் கொஞ்ச நாளில் அந்த கேங்ஸ்டர் ரேட்டை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு நான் வந்தேன். என்றைக்காவது என்னை தேடி போலீஸ் வருவாங்க. அது வரைக்கும் ஐ வில் ப்ளே மை கேம். ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய் சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரு தப்பு பண்ணதுக்கப்புறம் தப்புக்கு மேலே தப்பு பண்ண ஆரம்பித்தேன். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் அது கெட்ட குணம் இருந்தால் உரிய தண்டனை உண்டுன்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு நான் தப்பு பண்ண ஆரம்பித்தேன். हेलो, मुझे एक लड़की चाहिए, मेरा घर को भेज दो. தமிழ்நாடு போலீஸ் என்ன உனக்கு அவ்வளோ கேவலமாக போயிட்டாங்களா? சத்தியமாக நான் அது மட்டும் நினைக்கல. 80% ரவுடிசம் பண்ணுறவங்க போலீஸை பார்த்தா ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து முடிவெடுப்பாங்க. மீதி இருக்கவங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. நான் அந்த மீதி 20% உள்ளவன். டேய், எனக்கும் பில்லாச்சித் மாதிரியும் பாட்ஷா ரஜினி மாதிரியும் ஆகணும்னு ஆசை.
என் லவ்வர் சொன்னான்னு நான் பில்டப் பண்ணிட்டு போனேன். ஆனால் உண்மையாக நடந்தது என்னன்னா, நீங்களே பாருங்க. டேய் டேயா டேய் கொடுங்கடா. சாரி எந்திரிடா, ஒழுக்கமா போயிரு. என்னடா போடா வெண்ண. நான் தான் சொன்னேன்ல வேணாம் வேணான்னு. ஏன்? அவளை அடிக்கிறாங்களே, வந்து கேட்க வேண்டியதாண்டி. சரி சரி வா வா. காலைல சாப்பிடல, இல்லை அடிச்சிருப்பேன். சரி சாப்பிட்டு போய்க்கலாம். எல்லா ஜூனியர் பசங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், சீனியர் பசங்களை அடித்து ஃபேமஸ் ஆகி வேறு லெவல் ஆகணும்னு. ஆனால் அதெல்லாம் கனவுல தான் நடக்கும். அதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். கனவு காணலாம்டா, அதுக்குன்னு ஆம்பளை படம் விஷால் மாதிரி காரில் பறக்கிற மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணக்கூடாது.